விநாயகர் எறும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருப்பு எறும்பு நிறைய நம்ம இல்லங்கள்ல பார்க்க முடியும். எப்பயாவது தான் அது வரும். அதனுடைய அறிகுறிகள் எதை பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது. என்னடா மக்கள் பார்ப்பாங்க, என்னடா பேய் ஓட்டுற பாய் வந்து இப்படி சொல்கிறாருன்னு. நல்லது சொல்கிறதுக்கு பாயாக இருக்கணும், கிறிஸ்தவராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லது யாருக்குமே ஒரு டைம் இருக்குது. ஸோ நம்ம ஏதோ ஒரு ஜீவராசி நம்ம வீட்டுக்குள்ளே வருதுன்னா அது ஏதோ ஒன்று குறிக்க வருதுன்னு அர்த்தம். இதில் மாற்று கருத்தே இல்லை. ஒரு ஜீவராசி நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து வளர்த்து பார்க்குறது ஒரு விதம் வேறு. தற்செயலாக ஒரு வீட்டுக்குள்ளே வருது, உள்ள ஒரு கழுகு வந்துடுச்சுன்னா ஒரு விதம், ஆந்தை வந்ததுன்னா ஒன்று, ஆமை வந்ததுன்னா ஒன்று, பாம்பு வந்ததுன்னா ஒன்று. வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, நிறைய ஜீவராசிகளை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில் எறும்பு, விநாயகர் எறும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருப்பு எறும்பு நிறைய நம்ம இல்லங்களில் பார்க்க முடியும். எப்பயாவது தான் அது வரும். அதனுடைய அறிகுறிகள் எதை குறிக்குது? நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது. என்னடா மக்கள் பார்ப்பாங்க, என்னடா பேய் ஓட்டுற பாய் வந்து இப்படி சொல்கிறாருன்னு. நல்லது சொல்கிறதுக்கு பாயாக இருக்கணும், கிறிஸ்தவராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லது யாருன்னு சொல்லலாம். அது கேட்டுக்கிறது நம்ம பொறுத்து இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்டது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதை நிறைய பேர் வந்து சில்லியாக நினைப்பாங்க. எந்த ஒரு விஷயம் நம்ம வீட்டில் ஒரு நல்லது கெட்டது, இன்பம் துன்பம் சந்தோஷம் எல்லாமே அனைத்தும் சர்வம் இறைவனால் மட்டும்தான், நாடினா மட்டும்தான் முடியும். இன்றைக்கி நீ சாங்கணும், சாப்பிடணும், கிடைக்கணும், அதுவும் அவன் தான். இன்றைக்கி உயிர் பிரியணும், ஆக்சிடென்ட் ஆகணும், விபத்தாகணும் நினச்சாலும் அவன் நினச்சா தான் வரைக்கும். அதே மாதிரி ஒரு ஜீவராசியை நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதும் இறைவனோட ஆட்டம் இல்லாமல் உள்ளே வராது. ஒரு பாம்பு வந்தாலும் சரி, ஒரு சர்ப்பம் வந்தாலும் சரி, ஒரு எருமாடு உள்ள வந்தாலும் சரி, ஒரு பசுமாடு உள்ள வந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது. ஸோ நம்ம ஏதோ ஒரு ஜீவராசி நம்ம வீட்டுக்குள்ளே வருதுன்னா அது ஏதோ ஒன்று குறிக்க வருதுன்னு அர்த்தம். இதில் மாற்று கருத்தே இல்லைம்மா. முன்னோர்கள் முதல்ல இது தான் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா இறைவன் படித்தது செடி கொடி மலை தண்ணி நீர் காற்று எவ்வளோ இருக்குது. அந்த மாதிரி மனுஷன் அதே மாதிரி தான் ஜீவராசி. ஒரு ஜீவராசி நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து வளர்த்து பார்க்குறது ஒரு விதம் வேறு. தற்செயலாக ஒரு வீட்டுக்குள்ளே வருது, உள்ள ஒரு கழுகு வந்துடுச்சுன்னா ஒரு விதம், ஆந்தை வந்ததுன்னா ஒன்று, ஆமை வந்ததுன்னா ஒன்று, பாம்பு வந்ததுன்னா ஒன்று, சர்ப்பம் தான். புரியுதுங்களா? இது எல்லாமே ஒன்று ஒன்று நிறைய கேட்டகரியில் இருக்குது. சரிங்களா? இவ்வளோ ஏன் போகிறீங்க, எலி டிஸ்டர்பன்ஸ்ன்னுவாங்க. ஆனால் எலியை விநாயகரை தான் குறிக்கும்னு சொல்லுவாங்க. ஆமாம், மூஞ்சூர் வந்து விநாயகருடைய வாகனம்னு சொல்லுவாங்க. தெரியுமா? அவ்வளோவே இருக்குது. ஆனால் அதே எலியை பிடிச்சி சாவடிக்கிறாங்க. ஸோ அதே சீனாவில் பார்த்தீங்கன்னா அந்த எலியை வச்சுட்டு ஒரு பிஸ்னஸே ஆகி சமைச்சு சாப்பிட்றாங்க. ஒரு ஊரில் எலி கோவிலே இருக்குது எலிக்குன்னு. ஸோ இருக்குது. ஏன் நம்ம நாயே நம்மளை பற்றி பேசுகிறோம், ஆனால் பைரவருக்கு ஒரு கோயிலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த விஷயம் சொல்லப்படுது. என்னென்னா இந்த சிறு கருப்பு எறும்பில் வந்து ரெண்டு விதம் இருக்குது. பெருசு ஒன்று இருக்குது, சின்னதாக ஒன்று இருக்கும். அந்த சின்னது பார்த்திங்கன்னா கடிக்கிற தன்மை கிடையாது. அது உண்மையிலே அதே சைஸில் தான் மஞ்சள் எறும்பு இருக்கும். அது பார்த்திங்கன்னா கடிக்கும், மஞ்சளாக இருக்கிறது. அதே எறும்பு அதே சைஸில் தான். இது கருப்பாக இருக்கும், ஆனால் கிடைக்காது. உடம்பு ஃபுல்லாக நீங்கள் 100 எறும்பு ஏற்றினாலும் சரி, 10 ஏறினாலும் சரி, ஒன்றுமே கிடைக்காது. நீங்கள் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் சரி, அடித்து போனாலும் சரி கிடைக்காது. ஆனால் அதே அந்த வேலை கருப்பு எறும்பு மஞ்சளாக இருக்கும், அந்த எறும்பு பாருங்கள் பட்டுன்னு கடிச்சிடும். இந்த எறும்பு பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வருதுன்னா 2 விஷயம். ஒன்று, முன்னோர்கள் வந்து ஏதோ சொல்ல வராங்கன்னு ஒன்று அர்த்தம். 100% உண்மை, மாற்று கருத்தே இல்லை. இதான் உண்மை. ஒன்று. ரெண்டாவது, உங்கள் வீட்டில் வந்து சுபகாரிய விஷயம், நல்ல விஷயம், இனிப்பான விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். எப்படி? ஏதோ ஒரு நல்ல செய்தி நடக்க போகுது, வீட்டில் சுபகாரியம் நடக்க போகுது, நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், கல்யாணம் ஆகிருக்கலாம், நிச்சயம் வைக்கலாம், பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணலாம், ஸோ ப்ரெக்னென்ட் ஆகலாம், நீங்கள் வளகாப்பு செய்யலாம், நிச்சயம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம், இல்லைன்னு ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க. ஸோ நல்ல விஷயம் இனிப்பை குறிக்கிறது தான் அந்த கருப்பில் சிறுசாக இருக்கும் அந்த எறும்பு. அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள். இப்போ மஞ்சள் எறும்பு கடிக்கிற எறும்பே பார்த்திங்கன்னா வந்தால் முதல்ல ஒன்று வந்து பார்த்துட்டு போய் தான் ஒன்று கூப்பிட்டு வந்து வரிசையாக வருமே தவிர கும்பலாக வராது, வரிசையாக வரும். அது கெடுதல். ஆனால் இதே கருப்பு எறும்பு பார்த்திங்கன்னா வரும்போது அப்படி ஒரு வந்துச்சுனாலே படையாக வந்த மாதிரி வரும். ஏதோ சொந்த பந்தமாக இருக்கும். அதுதான் வார்த்தை, நல்லா கவனிங்க. கூட்டமாக வரும், அப்படியே கொசன்னு மேயிற மாதிரி இருக்கும். அதுதான் சொந்தம். அதுதான் உள்ள சொந்தம் வர்ற மாதிரி. சொந்தம் வர்றது நடத்தும் வீட்டில் நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு குறிக்க வருது. அதனால் பயப்படலாமா பயப்படக்கூடாதுன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே இடத்துல அதே கருப்பெரும்பில் பெரிய எறும்பு வரும். அதே கருப்பெரும்பில் பெரிய எறும்பு வரும். அது வந்துன்னா கெட்டதை குறிக்குது. ஸோ வீட்டில் வந்து ஒரு இன்சிடெண்ட்டோ ஏதோ ஒரு விபத்தோ இன்சிடெண்ட்டோ ஏதோ நடக்க போகுது, ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது, அதுக்கு சொல்ல வருது தான் அந்த கட்டெரும்பு.
பெருசு வரும். கட்டெரும்பில் வந்து மஞ்சள் கட்டெரும்பு, கருப்பில் கட்டெரும்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த எறும்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா கெடுதல். இந்த கட்டெரும்பு வந்து ஒன்று வந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ நிறைய வருது பை, என் வீட்டில் அப்பப்போ வருது பை அப்படின்னா 100% வீட்டில் கெட்டது நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஒன்று. இதே கருப்பு எறும்பில் சிறிய எறும்பு நிறைய வருது பை, நேற்று கூட நிறைய வந்துச்சு பை, ஒரு வாரம் கழிச்சு திருப்பி நிறைய வருது பைனா வீட்டில் சுபகாரியம் நல்ல விஷயம் நடக்க முகூர்த்தமாக நடக்க போது பயப்படணும் அவசியம் கிடையாது. அதனால் இது ரெண்டுமே வேறு வேறு. இந்த மஞ்சள் எறும்பு கணக்கில் சேர்க்காதீங்க. நான் சொன்னது 2 தான். ஒன்று பெரிய கட்டெரும்பு கெட்டதை குறிக்கும். இந்த சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும், நிறைய வரும், படப்படையாக வரும். 2 விஷயம் இருக்கும். ஒன்று உங்களுக்கு நல்ல செய்தி சொல்ல வருது, 2வது உங்களோட முன்னோர்கள் வர்றது. ஸோ 2மே நல்ல விஷயந்தான். நீங்கள் பயப்படணும் அவசியம் கிடையாது, தைரியமாக இருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த எறும்புன்ற விஷயம் வந்ததுன்னா அதை எப்படி அதற்கணுன்றது ஒன்று இருக்குது. உடனே தண்ணி ஊற்றுறதோ, உடனே பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது கெட்ட எறும்பு நீங்கள் அழிச்சிடலாம். நல்ல எறும்பு இருந்தால் உடனே பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறதோ இல்லை எறும்பு பவுடர் போகிறதோ தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க. அப்படியே ஒரு துணியில் வச்சு தட்டி விட்ருங்க. எந்த எறும்பாக இருக்கட்டும், அவங்கள கடிக்கிற கடுப்பு, நீங்கள் கடிக்கிற வெள்ளை அந்த மஞ்சள் எறும்பு கூட இருக்கட்டும், தயவு செஞ்சு சொல்கிறேன், எறும்பு வந்துருச்சா அது உங்களை ஒன்றும் முழுகிற போகுது. ஆனால் கடித்தா வலிக்கும், எனக்கு கடித்தாலும் வலிக்கும், நான் இல்லைன்னா சொல்ல வரல. ஆனால் அதுவும் ஒரு உயிர் தாம்மா, அதுவும் ஒரு ஜீவராசம் தான். ஸோ அது ஜீவனை கூட பார்த்திங்கன்னா ஒரு துணியை வச்சு தள்ளி விட்ருங்கன்ற. அழிக்கிறதுக்கு நமக்கு இறைவன் நம்ம அனுப்பலை, காக்கிறதுக்கு தான் அனுப்பிச்சிருக்கான். ஸோ எந்த ஒரு ஜீவனும் சரி அந்த மாதிரி கடிக்க வந்துன்னா அப்படி தட்டி விட்ருங்க எறும்பை. ஸோ இதனாலே உங்களுக்கு நன்மை நடக்கும். ஸோ முடிஞ்சது நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். சிறப்பு. ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க. எறும்பு வீட்டுக்கு வந்தால், அதுவும் கூட்டமாக இந்த கருப்பு எறும்பு வந்தால் ரொம்ப நல்லது, நல்ல விஷயம், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அற்புதமான தகவலுக்கு நன்றி குருஜி. நன்றிம்மா.